Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் Windows 10 சிஸ்டம் Windows 11 லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு எப்படி அப்கிரேட் பண்ணலாம்னு டீடைலா பார்க்கலாம். அண்ட் Windows 10 சிஸ்டம் Windows 11க்கு சப்போர்ட்டா இல்லனா கூட இந்த மெத்தடை யூஸ் பண்ணி Windows 11 லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு ஈஸியா அப்கிரேட் பண்ணலாம். அதனால Windows 10 யூஸ் பண்ற அண்ட் அதே சமயத்துல Windows 11க்கு சப்போர்ட் ஆகாத சிஸ்டம் யூஸ் பண்ற யூசர்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ விண்டோஸ் 10 சிஸ்டமில் ஸ்டார்ட் மெனு மேலே ரைட் கிளிக் பண்ணி டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததாக இந்த ஸ்க்ரீனில் ஆக்ஷனில் VHDன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். தென் இங்கே ப்ரௌசர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி C டிரைவில் நியூ ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ கிரியேட் பண்ண நியூ ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி திரும்பவும் நேமை செட் பண்ணி சேவ் பண்ணுங்கள். தென் வர்ச்சுவல் ஹார்ட் டிரைவ் டிஸ்க் சைஸில் MBயிலிருந்து GBயாக சேஞ்ச் பண்ணி மினிமம் 10 GB அண்ட் அபோவாக செட் பண்ணுங்கள். அண்ட் ரிமைனிங் இருக்கிற எந்த செட்டிங்ஸையுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஓகேன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்கை கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நாம் அலோகேட் பண்ண 10 GB சைஸில் வர்ச்சுவல் டிரைவ் கிரியேட் ஆகிடுச்சு அண்ட் நாட் இன்சலைஸ்டுன்னு இருக்குது. ஸோ ரைட் கிளிக் பண்ணி இன்சலைஸ் டிஸ்க்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் GPTன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுங்கள். தென் இங்கே நீங்கள் பார்க்கலாம் நாட் இன்சலைஸ்டுன்ற ஆப்ஷன் இப்போ ஆன்லைன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணி நியூ பார்ட்டிஷனை கிரியேட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே வால்யூம் லேபிள்ன்ற ஆப்ஷனில் நேமை சேஞ்ச் பண்ணி கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் திஸ் பிசியில் நாம் கிரியேட் பண்ண வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் நீங்கள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ண மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதாவது பென்ட்ரைவே இல்லாமல் வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்கை யூஸ் பண்ணி நீங்கள் பூட்டபிள் டிரைவ் ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். அடுத்ததாக ப்ரௌசரில் ரூஃபஸ் டவுன்லோடுன்னு சர்ச் பண்ணி ரூஃபஸ் உடைய அஃபிஷியல் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் ரூஃபஸ் சாஃப்ட்வேர் மேலே கிளிக் பண்ணி ரூஃபஸ் பூட்டபிள் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்கள். தென் நீங்கள் டவுன்லோட் பண்ண ரூஃபஸ் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரியான ஸ்க்ரீன் வரும். இங்கே எஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ரூஃபஸ் சாஃப்ட்வேருடைய ஹோம் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரூஃபஸ் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம் டிவைஸ் ஆப்ஷனில் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகிருக்கு. இட் மீன்ஸ் இந்த ரூஃபஸ் பூட்டபிள் சாஃப்ட்வேரில் ஒன்லி USBயை யூஸ் பண்ணி மட்டும்தான் பூட்டபிள் டிரைவ் கிரியேட் பண்ண முடியும். நம்ம சிஸ்டமில் வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணதால் டிவைஸ் ஆப்ஷனில் ஆட்டோமேட்டிக்காகவே USB மாதிரி இது செலக்ட் ஆகிருக்கு. தென் நீங்கள் செலக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரோ மார்க் மேலே கிளிக் பண்ணி டவுன்லோடுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி திரும்பவும் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் Windows 11 டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி விண்டோஸ் சிஸ்டமில் இந்த ப்ராசஸை நம்ம ரன் பண்ணுறதால Windows 11 செலக்ட் ஆகிருக்கு. அண்ட் நீங்கள் Windows 10 டவுன்லோட் பண்ணணும்னா Windows 10 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ Windows 11 செலக்ட் பண்ணுங்கள். தென் ரிலீஸ்ன்ற ஆப்ஷனில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தென் எடிஷன்லையும் எந்த செட்டிங்ஸையுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். அடுத்ததாக லாங்குவேஜ் ஆப்ஷனில் உங்களுடைய சிஸ்டமில் ஆல்ரெடி செட்டாக இருக்கிற டிஃபால்ட் லாங்குவேஜ் இங்கே செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் Windows 10 Windows 11க்கு அப்கிரேட் பண்ண வேண்டிய Windows 10 சிஸ்டமுடைய லாங்குவேஜும் அண்ட் இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணுற லாங்குவேஜும் சேமாக இருக்கணும். இல்லைனா Windows 10 நீங்கள் Windows 11க்கு அப்கிரேட் பண்ணும்போது கீப் மை ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷன் செலக்ட் ஆகாது. அதனால விண்டோஸ் சிஸ்டமில் டிஃபால்ட்டாக என்ன லாங்குவேஜ் செட்டாக இருக்குன்னு செக் பண்ண விண்டோஸ் பவர் செல்லை ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள்.
அண்ட் இங்கே get-win system localன்ற கமெண்ட்டை நீங்கள் ரன் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமுடைய டிஃபால்ட் லாங்குவேஜ் இங்கே ஷோ ஆகும். ஸோ இங்கே ஷோ ஆகிற சேம் லாங்குவேஜை Windows 11 டவுன்லோட் ப்ராசஸில் செலக்ட் பண்ணுங்கள். தென் ஆர்கிடெக்சரில் 64 பிட்டை செலக்ட் பண்ணுங்கள். தென் இங்கே டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி Windows 11 உடைய ISO இமேஜை உங்களுடைய சிஸ்டமில் ப்ரௌஸ் பண்ணி சேவ் பண்ணுங்கள். ஸோ Windows 11 உடைய லேட்டஸ்ட் ISO இமேஜ் டவுன்லோட் ஆன உடனே பூட் செலெக்ஷன்ன்ற ஆப்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். அண்ட் செலக்ட் ஆகலைன்னா செலக்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ண Windows 11 ISO ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த விண்டோஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஸ்க்ரீனில் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸை பொறுத்து தான் உங்களுடைய லோயர் அண்ட் பிசியை Windows 10லேருந்து Windows 11 லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ண முடியும். அதனால இந்த ஆப்ஷனில் இங்கே அவைலபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஷனையுமே நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணாமல் இந்த பூட்டபிள் ப்ராசஸை கிரியேட் பண்ணி Windows 10லேருந்து Windows 11க்கு அப்கிரேட் பண்ணால் உங்களுடைய பிசி Windows 11க்கு சப்போர்ட் ஆகலைன்னா கண்டிப்பாக அப்கிரேட் ஆகாது. அதனால இந்த ஆப்ஷனில் இங்கே அவைலபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஷனையுமே நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ Windows 11 லேட்டஸ்ட் வெர்ஷனுடைய பூட்டபிள் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ திஸ் பிசியில் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் Windows 11 உடைய பூட்டபிள் டிரைவாக கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வர்ச்சுவல் டிரைவில் அவைலபிளாக இருக்கிற Windows 11 உடைய லேட்டஸ்ட் ஃபைல்ஸில் செட்டப்ன்ற ஃபைலை ரன் பண்ணுங்க. அண்ட் இந்த இன்ஸ்டால் Windows 11 ஸ்க்ரீனில் சேஞ்ச் ஹவு செட்டப் டவுன்லோட்ஸ் அப்டேட்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தென் இங்கே நாட் ரைட் நவுன்ற ஆப்ஷன் மேலே செலக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுங்கள். சூஸ் வாட் டு கீப்ன்ற ஆப்ஷனில் கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதால Windows 10ல இருந்து Windows 11 லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு உங்களுடைய லோயர் அண்ட் சிஸ்டமை ஈஸியாக அப்கிரேட் பண்ணலாம். அண்ட் இங்கே கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் என்ற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்க. கீப் பர்சனல் ஃபைல்ஸ் ஒன்லின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணால் உங்களுடைய பர்சனல் ஃபைல்ஸை தவிர இருக்கிற ஆப்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே சிஸ்டமில் இருந்து பர்மனெண்ட்டாக எரேஸ் ஆகிட்டு Windows 11க்கு அப்கிரேட் ஆகிடும். அதனால கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய லோயர் அண்ட் Windows 10 சிஸ்டம் Windows 11க்கு ஈஸியாக அப்கிரேட் பண்ணுங்க. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதால Windows 11 சப்போர்ட் ஆகாத லோயர் அண்ட் சிஸ்டமை கூட Windows 11 லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு ஈஸியாக அப்கிரேட் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவில் காட்டின ஸ்டெப்ஸை நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் மிஸ் பண்ணாமல் பண்ணி நீங்களும் Windows 10 சிஸ்டம் Windows 11 லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.